ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ஹாட் அண்ட் சோர் சூப் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஹாட் அண்ட் சோர் சூப் எல்லோருக்குமே ரொம்ப பிடித்த ஒரு வகையான நல்ல சூப்புங்க. இது வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் போன்ற இரு பாலாருக்குமே ரொம்பவும் பிடித்த ஒரு சூப்பு. இந்த ஹாட் அண்ட் சோர் சூப்பை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப நாளாக என்கிட்ட விரும்பி கேட்டுட்டு இருந்தாங்க, இந்த ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நான் அவங்களுக்காகவே இந்த 2020 நியூ இயருக்கு அவங்களுக்காகவே இந்த ஹாட் அண்ட் சோர் சூப் வீடியோவை நான் ஸ்பான்சர் பண்ணுறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காகவே இந்த வீடியோ நான் ஸ்பான்சர் பண்ணுறேன். இதை பார்த்தோன்னா அவங்க எல்லோரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸாக மற்ற நீங்களுமே இதை பார்க்குறப்ப ரொம்பவும் ஹாப்பியாக இருப்பீங்க. இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பார்ப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க. இந்த ஹாட் அண்ட் சோர் சூப் சிறுவர்கள் முதல் குழந்தைகள் வரை மிகவும் விரும்பி சாப்பிடுவாங்கங்க. ஸோ இந்த சூப்பை ரொம்ப சுவையாக, அதாவது நம்ம ஏற்கனவே நிறைய பொருட்கள் சேர்த்து தான் பண்ணிகிட்ருக்கோம், இன்னமும் மேலும் மேலும் ரொம்பவும் சுவையாக இருப்பதற்காக நான் கடைசியாக ஒரு பொருள் சேர்த்துருப்பேன். அது என்ன பொருள் அப்படிங்கிறத இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். உணவே மருந்து மருந்தே உணவு நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நம் கண் பார்வை திறனை அதிகரிக்கும் சக்தி நெல்லிக்காய்க்கு உண்டு. தக்காளியையும் கேரட்டையுமே சேர்த்து நன்கு சாப்பிட்டு வர கண் பார்வை நன்றாக தெரியும். இதே மாதிரி நீங்களும் தொடர்ந்து சாப்பிட்டு பலன் பெறுங்கள். நன்றி. ஹாட் அண்ட் சோர் சூப் பண்ணுவதற்காக நான் சில காய்கறிகள் எல்லாத்தையும் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அரை கேரட் அதை சின்னதாக கட் பண்ணியாச்சு. ஒரு துண்டு அளவுக்கு முட்டைக்கோஸை எடுத்து துருவி வச்சுருக்கேன். 2 பீன்ஸை எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி கொஞ்சமாக காலிஃப்ளவர், கிரீன் பீஸ், இது எல்லாமே கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கார்ன், கொடைமிளகாய், மஷ்ரூம், ஓட்ஸ், இது எல்லாமே கூட நம்ம சேர்த்து ஹாட் அண்ட் சோர் சூப் பண்ணிக்கிறலாம். இப்போ நான் இந்த காய்கறிகளை தான் எடுத்து வச்சு சூப் செய்ய போகிறேன். அடுத்ததாக தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 4 பச்சை மிளகாய், 4 சின்ன வெங்காயம், 4 பூண்டு, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி துருவல், இது எல்லாமே எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சியை கொஞ்சம் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக ஹாட் அண்ட் சோர் சூப்புக்கு நம்ம பொதுவாகவே சாஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த சாஸ் வகைகள் எல்லாமே நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். சோயா சாஸ், ஸ்வீட் சோயா சாஸ், ஹாட் சாஸ், ஹாட் சில்லி சாஸ், வேர்செஸ்டர் சாஸ், வேர்செஸ்டர் சைட் சாஸ், ஸ்வீட் அண்ட் சோர் சாஸ், அடுத்ததாக டொமேட்டோ சாஸ். ஸோ இந்த மாதிரி சாஸ் வகைகள் எல்லாமே நம்ம இதில் சேர்க்குறதுக்காக எடுத்து வச்சுருக்காங்க. இது எல்லாமே நம்மளுக்கு சூப்பர் மார்க்கெட்டில், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம இதை வாங்கி ஒரு தடவை வச்சுக்கிட்டோம், ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா காலிஃப்ளவர் மஞ்சூரியன், ஸோ இந்த மாதிரி மீல் மேக்கர் மஞ்சூரியன், ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம். ஒரு சின்ன குக்கரில் எண்ணெய் எடுத்து அதில் நம்ம தாளிப்புக்கு எடுத்து வைத்திருக்கக்கூடிய சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி துருவல் எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்துக்கிறணும். இப்போது வதக்கி விட்டுறலாம். அடுத்து 1 ஸ்பூன் அளவிற்கு சோயா சாஸ், 1 ஸ்பூன் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் ஹாட் சாஸ், 1/2 ஸ்பூன் அளவிற்கு சால்ட்டு, இது எல்லாமே சேர்த்து நம்ம கலந்து விட்டுறலாம். நம்ம ஏற்கனவே
கட் பண்ணி வைத்திருந்த இந்த காய்கறிகள் எல்லாத்திலையுமே இப்போது இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறணும். இப்போது இந்த காய்கறி வேகிறதுக்கு தேவையான அளவு 2 டம்ளர் அளவிற்கு நம்ம தண்ணி சேர்க்கணுங்க. தண்ணி சேர்த்து நம்ம இந்த குக்கரில் 2 விசில் மட்டும் வைத்தால் போதும். 2 விசில் வைத்து இதை நம்ம எடுத்துடலாம். ஒரு சின்ன பவுலில் கார்ன்ஃப்ளவர், சோள மாவு ஒரு 3 ஸ்பூன் அளவிற்கு நான் எடுத்து சேர்த்துக்கிறேங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். இப்போ 3 ஸ்பூன் அளவிற்கு எடுத்துக்கிட்டாச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கையாலேயே நான் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கிறேன். இந்த மாதிரி கரைச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். இப்போது குக்கரை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்துருச்சுங்க. இதை நான் ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி மாற்றினதுக்கப்புறமா நம்ம கரைத்து வைத்திருந்த சோள மாவு கரைசலை இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இப்போது ஸ்டவ்வை நீங்கள் சிம்மிலேயே வச்சு தான் இதெல்லாம் செய்யணும். அடுத்ததாக 500 ml கப்பை எடுத்து இந்த கப்பு அளவிற்கு 2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்போனா 1000 ml தண்ணி நான் இதில் சேர்த்துக்கிறேங்க. தண்ணி எல்லாமே சேர்த்தாச்சு. அடுத்ததாக நம்ம சூப்புக்கு தேவையான சாஸ் எல்லாத்துக்குமே சேர்க்கணும். அதனால் சோயா சாஸ் 3 ஸ்பூன் அளவிற்கு எடுத்து சேர்த்துக்கிறேன். செல்ஃபி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால ஸ்பூனில் ஊற்றுற அளவை என்னால் காமிக்க முடியல. அடுத்ததாக ஹாட் சாஸ் 2 ஸ்பூன், சில்லி சாஸ் 2 ஸ்பூன், ஸ்வீட் சோர் சாஸ் 4 ஸ்பூன் அளவிற்கு எடுத்துக்கிறணும். இறுதியாக டொமேட்டோ சூப் 3 ஸ்பூன் அளவிற்கு எடுத்துக்கிறணும். இப்போ இந்த மாதிரி எல்லா வகையான சாஸையுமே நம்ம சேர்த்தாச்சு. கடைசியாக ஸ்வீட் சோயா சாஸை சும்மா இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி சேர்த்துட்டு தேவையான அளவிற்கு உப்பும் சேர்த்துக்கிறணும். நம்ம ஏற்கனவே உப்பு குக்கரில் வேக வைக்கிறப்ப சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ அளவாக நம்ம தேவையான அளவிற்கு உப்பும் சேர்த்துக்கிறணுங்க. இப்போ எல்லாமே நம்ம கலந்து விட்டுறலாம். இப்போது ஸ்டவ்வை நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ சூப் நம்மளுக்கு ஹீட் ஆகிட்டுருக்குங்க. இப்போ தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருளான வெஜிடபிள் ஸ்டோக் இது தான் நான் சொன்னேன். இந்த வீடியோவில் கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப முக்கியமான பொருள். அதாவது இந்த சூப்பிற்கே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பொருளுங்க இந்த வெஜிடபிள் ஸ்டோக். ஸோ இது சிக்கன் ஸ்டோக்கும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் விற்கிறாங்க, வெஜிடபிள் ஸ்டோக்கும் விற்கிறாங்க. நம்மளுக்கு என்ன விருப்பமோ அதை வாங்கிக்கிறலாம். இப்போ நான் வெஜிடபிள் ஸ்டோக்கை எடுத்து நானே இதில் சேர்த்துக்கிற போகிறேன். இது எடுத்து பிரிக்கிறப்போ உள்ள 2 கட்டிங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டியாக இருக்கும். இப்போ அதில் ஒரு கட்டியை எடுத்து பிரிச்சிருக்கேன். இதுலேயும் நான் அரை கட்டி தான் சூப்பில் சேர்க்க போகிறேன். இப்போ சூப் பாருங்கள், நல்ல கொதி வந்துக்கிட்டு இருக்கு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சதுனால நல்ல கொதி வந்துட்டுருக்கு. அதிலிருந்து அரை கட்டி மட்டும் எடுத்து இதில் சேர்த்துருக்கேங்க. இப்போ நம்ம கலந்து விட்டுறலாம். சூப் ரொம்ப ரொம்ப சுவையாக
நல்லா இருக்கும். இந்த மேகி ஸ்டோக் நம்ம சேர்க்குறப்போ ரொம்ப சுவையாக இருக்கும். வெஜிடேரியன்காரவங்க வெஜிடேரியன் சேர்த்துக்கரலாம். நான்வெஜ் விரும்புகிறவங்க சிக்கன் ஸ்டோக் இருந்தால் அதையும் சேர்த்துக்கரலாங்க. இப்போ இறுதியாக நம்ம பட்டர் கொஞ்சம் எடுத்து அதையும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கரலாம். க்ரீம் இருந்தால் க்ரீமும் சேர்த்துக்கரலாங்க. என்கிட்ட பட்டர் இருக்கிறதுனால நான் பட்டர் சேர்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப சுவையான ஹாட் அண்ட் சோர் சூப் நம்மளுக்கு ரெடி ஆகிட்டே இருக்குதுங்க. ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹாட் அண்ட் சோர் சூப் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். குளிர்காலத்துக்கும் சரி வெயில் காலத்திற்கும் சரி இதமான ஒரு செம டேஸ்ட்டாக நம்ம குடிக்கலாம். எங்கள் பில்டிங்கில் நடக்கக்கூடிய எல்லா வகையான பார்ட்டிக்குமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லோரும் என்கிட்ட ஹாட் அண்ட் சோர் சூப்பை ரொம்ப விரும்பி கேட்பாங்க. அதனால நான் இந்த சூப்பை தான் நான் செஞ்சு எடுத்துகிட்டு போவேங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப இது பிடிக்கும். அவங்களுக்கு இந்த ரெசிபிகள் நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலுமே நேரடியாக நீங்கள் டைரெக்டாக ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டதுனால நான் இன்றைக்கி அவங்களுடைய சார்பாக நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவை நான் அவங்களுக்கே ஸ்பான்சர்டும் பண்ணுறேன். இதை பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இப்போ குளிர்காலமாக இருக்கிறதுனால அவங்க இதே மாதிரி செஞ்சும் சாப்பிடுவாங்க. எனக்கு இந்த ஹாட் அண்ட் சோர் சூப்பை சொல்லிக் கொடுத்த ராதாக்கா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் இங்கே சவுதி அரேபியா வந்திருந்தப்போ ராதாக்காங்கிறவங்க எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக கிடைச்சாங்க. அவங்க தான் எனக்கு இந்த சூப்பை எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அவங்க மூலமாக நான் இதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா எங்கள் பில்டிங்கில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டிக்குமே நான் இந்த சூப்பை செஞ்சு எடுத்துகிட்டு போனதுனால என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே எனக்கு நிறைய பாராட்டினாங்க. ஸோ அதனால் இப்போ என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்குமே நான் இந்த சூப்பை இன்றைக்கி கொடுக்குறேன். எல்லாருக்குமே இந்த சூப்பை செஞ்சு பார்த்து ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாருக்குமே விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.